பல பேர் இந்த கொரோனா காலகட்டத்துல வேலை கிடைக்காமலும் வேலை இல்லாமலும் வருமானம் இல்லாமலும் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனால் முதலீடு இல்லாமல் வீட்டில் இருந்தே எளிமையாக சம்பாதிக்கக்கூடிய மாதம் 20,000 முதல் 30,000 வரை வருமானம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதுக்கான பயிற்சி மற்றும் வகுப்புல ஆன்லைன் மூலமா இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியா பிரிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க இணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு Zoom ஆப் மூலமா பயிற்சிகள் அளிக்கப்படும். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப்போட அட்மினுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் டைம் மினி சேனல். இது வரைக்கும் நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த பைக் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ரொம்ப ஃபேமஸ்ஸு. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரொம்ப சகஜமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது இன்னும் ஃபேமஸ் ஆகலை. ஸோ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் கூட இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். பைக் ரெஸ்டாரண்ட் கான்செப்டாக என்ன, அது எப்படி செய்யலாம், எப்படி இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது தள்ளுவண்டியோட நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட்டு. ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கடைனா கடைக்கு வாடகை, அட்வான்ஸு, அதுக்கான தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாம் டிசைன் பண்ணணும். ஸோ பட்ஜெட் ஹெவியாக போகும், உங்களால் பண்ண முடியாது. வருமானம் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல பிஸ்னஸ் சரியாக இல்லை, உங்களுக்கு போட்டி நிறையா இருக்குது இந்த இடத்துலனா டக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை வேறு ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள். அதே மாதிரி இப்போ தள்ளுவண்டினா கூட இதே மாதிரி தான். தள்ளுவண்டியில் ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஆனாலுமே உங்கள் வீடு இருக்குன்னா அங்கே வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் தள்ளிட்டு போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமே தவிர உங்களால் ரொம்ப தூரம் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளிட்டு போய் நீங்கள் பண்ண முடியாது. அது பாசிபிள் கிடையாது. இந்த பைக் ரெஸ்டாரண்ட்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பைக்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினி ரெஸ்டாரண்ட், ஃபுட் கார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் பைக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே எடுத்துன்னு வேணாலும் நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ண முடியும். நீங்கள் அதில் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எது நீங்கள் லோட் பண்ணிக்கணுமோ எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு உங்கள் பைக்கோட அட்டாச் பண்ணால் போதும். பிஸ்னஸ் யூஸ் பண்ணுற நேரத்தில் மட்டும் பைக்கோட அட்டாச் பண்ணால் போதும். மற்ற டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப்பிங்னா இந்த பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் இன்னும் அதிக பேர் கேள்விப்படாத ஒரு பிஸ்னஸ்ஸு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதால மக்களும் உங்களை தேடி வருவாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே மூவ்மெண்ட் இருக்கோ அங்கே ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பைக் ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு இல்லை கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் சர்வீசஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அழகாக ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணி பேக் பண்ணி அதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டோர் டெலிவரி கூட கொடுக்க முடியும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால மக்கள் நிறைய பேர் விரும்பி கூட இதில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது மூலமாக நிறைய பிஸ்னஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பல லட்சங்கள் முதலீடு செய்யணும். நீங்கள் முதலீடு செஞ்சால் மட்டும் கிடையாது, அதுக்கு வாடகை இருக்குது, எலக்ட்ரிக் பில் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. எங்கே வேணாலும் பிஸ்னஸ் கொண்டு போய்க்கலாம். இது சிட்டியில் மட்டும் இல்லை, லோக்கல் ஏரியாவில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக பிஸ்னஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏழை பிஸ்னஸ் இல்லைனா ஈஸியாக நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக நீங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே பக்காவாக செட் பண்ணி எல்லாமே நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை நீங்கள் டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, பட் போட்டியை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட்சத்தில் உங்களால் ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது உங்கள் பிஸ்னஸை. இதுவே நீங்கள் பைக் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கஸ்டமர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே போய் நீங்கள் பிஸ்னஸ் செய்யவும் முடியும். இதில் நீங்கள் பைக் ரெஸ்டாரண்ட் பண்ண மட்டும் அவசியம் கிடையாது, இதில் வேறு பிஸ்னஸும் பண்ணலாம். இப்போ இது மூலிமா நீங்கள் வெஜிடபிள் சேல்ஸ் பண்ணலாம், அல்லது கறி சேல்ஸ் பண்ணலாம், இல்லை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸ் தேவைப்படுதோ மார்க்கெட்டில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ டாடா ஏஸ், ஆட்டோ எல்லாம் பண்ணுவாங்க. பட் டாடா ஏஸ், ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்னு அதை நீங்கள் திருப்பி ரீஒர்க் பண்ணி டிசைன் பண்ணணும். இதில் எதுவுமே கை வைக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பைக் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நம்ம ஒரு மாடல் கொடுத்துருவோம். எல்லாமே ஈஸி செட்டப் தான். இந்த பைக் ரெஸ்டாரண்ட்டை எங்களோட ஓன் கம்பெனி பிராண்ட்லேயே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதுக்காக ஒரு ஆப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் போய் பார்த்தாங்கன்னா உங்கள் கடை ஏதாவது பைக் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் ஆகும். இந்த பைக் ரெஸ்டாரண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதில் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி கொடுக்கலாம். இதனால் உங்கள் பிஸ்னஸ் பல மடங்கு மல்டிப்ளை ஆகும். கஸ்டமர்ஸ் ஆப்லேயே பார்த்துப்பாங்க உங்கள் வண்டி எந்த இடத்துல இருக்குது, எங்கே நீங்கள் ஸ்டால் போட்டிருக்கீங்க, எங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இப்போ ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் ஸ்விக்கி அல்லது ஜொமேட்டோ மூலிமா உங்களோட பைக் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ஆன்லைன் ஆர்டர்ஸ் கொடுக்குறோங்களோ அதே மாதிரி ஜொமேட்டோ, ஸ்விக்கி மூலிமா நீங்களும் கூட ஆன்லைன் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும்.
ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுட் ஆர்டர்ஸு. ஸோ நம்மளோட ஓன் ஆப்லேயே வந்து உங்கள் பைக் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அது மூலிமா உங்களுக்கு Zomato, ஸ்விக்கியில் மட்டும் இல்லை, நம்மளோட ஆப் மூலிமா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஸ்கேலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும், பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். இனிமேல் வந்து வருங்காலத்தில் ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணது பதிலாக இப்படி ஒரு பைக் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதலீடும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் பிஸ்னஸும் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கூட நம்ம கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் இணைஞ்சு இந்த பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். ஃபுட் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸ் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுமையான பிஸ்னஸ் தான். அதே மாதிரி இப்போ கொரோனா லாக்டவுன் பீரியடால் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் மூடி இருக்கிறதால இந்த காலகட்டத்தை, இந்த லாக்டவுன் பீரியடை பயன்படுத்தி நீங்கள் கூட இந்த பிஸ்னஸை ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பைக் ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து என்னென்ன ஸ்நாக் ஐட்டம்ஸ், என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இதில் நீங்கள் பண்ணலாம், எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும், அதுக்கான ஸ்கோப் என்னென்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்டேக் பண்ணிப்போம். எப்படி எந்தெந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், என்னென்ன வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம இந்த பைக் ரெஸ்டாரண்ட் வண்டிகள் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருக்குது. குறைந்தபட்சம் 65,000 தொடங்குது. மாடலுக்கு ஏற்ற மாதிரியும், டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும், அதோட லோடிங் கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரியும், அதோட ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அதோட விலை வந்து மாறுபடும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 15 டேஸில் வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம். இந்த பைக் ரெஸ்டாரண்ட்டை தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் எந்த மூலைக்கும் நம்ம டெலிவரி செய்ய முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெகுலேஷன் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரீட் வெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சு ஒரு கார்டு வாங்கிக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும் போதும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். இது ஃபுட் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்னஸ்க்கும் இது உகந்தது. உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் மாடல்ஸை டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். கம்பெனி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஹைதராபாத்லேருந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம், எவ்வளோ முதலீடில் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படிலாம் நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும், என்னென்ன வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம், என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம், என்னென்ன ஸ்நாக் ஐட்டம் எந்தெந்த ஊருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், உங்கள் பட்ஜெட்டில் என்னென்ன பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செய்யலாம், இப்படி சகல விதமான தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கான கைடன்ஸும் ட்ரைனிங்கும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பிஸ்னஸ் பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 7305145923. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன ரீச் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாவில் சந்திக்கிறோம். நன்றி, பாய். பல பேர் இந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை கிடைக்காமலும் வேலை இல்லாமலும் வருமானம் இல்லாமலும் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனால் முதலீடே இல்லாமல் வீட்டில் இருந்தே எளிமையாக சம்பாதிக்கக்கூடிய மாதம் 20,000 முதல் 30,000 வரை வருமானம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதுக்கான பயிற்சி மற்றும் வகுப்புகளை வந்து ஆன்லைன் மூலியமா இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியா பிரிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல நீங்க இணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஜூம் ஆப் மூலியமா பயிற்சிகள் அளிக்கப்படும். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்போட அட்மினுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.